காசு சீரியல் நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சீதாவை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து முத்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கும் சீதாவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சில ரவுடிங்க தான் சீதா வர வண்டியை மறைச்சு அந்த பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க. அந்த ரவுடிங்கிட்ட இருந்து அந்த பணத்தை மீறிட்டு ஆனால் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பணம் கிடைச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு சீதா மேலே தப்புலன்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க. அடுத்து சீதா முத்துடைய காலில் விழுந்து கதறி அழுகிறாங்க. தயவு செய்து மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை போயிட்டு தப்பா நினைச்சிட்டேன். எனக்காக இவ்வளவு தூரம் நீங்க பாடுபட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களால தான் நான் தப்பிச்சேன்னு சொல்லிட்டு சீதா முத்துக்கு நன்றி சொல்றாங்க. இதை அருண் பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. சீதா கிட்ட நான் தானே உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன், அவனுக்கு போயிட்டு நீ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சீதா கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா சீதா அருண் கிட்ட நீங்க என் மேல குற்றம் இல்லைன்னே நிரூபிக்கல, ஆனா என் மேலிடத்துல இருந்து சிபாரிசு பண்ணி இந்த பிரச்சனை இருந்து என்னை காப்பாற்ற மட்டும் தான் பாத்தீங்க. ஆனா ஆமா என் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு என்னுடைய மரியாதையை திருப்பி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதை கேட்டு அருண் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய தங்கச்சியின் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு மீனா முத்துக்கு பிடிச்ச மாதிரி ஹாட் போட்டு சப்பாத்தி எல்லாமே கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கிட்டே ரொமான்ஸிங் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் விஜயா ரோஹிணி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அடுத்து சீதா மீனாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா, நான் உன்னை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மீனாவும் சீதாவை பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து மீனா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. மீனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் தம்பி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கான்னு, ஆனா அவன் என்ன வேலை பார்க்கறான்னு தெரியுமா, பழைய மாதிரி கந்து வட்டிக்கு வட்டி வசூலிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு மீனா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போறாங்க. அவங்க தம்பியை பார்த்ததுமே கண்ணத்துல பயங்கரமா அடி கொடுக்குறாங்க. உன்னை எவ்வளவு நம்பிடா இருக்கும், ஏன் நீ திருந்தவே மாட்டியா, எதுக்கு அவளை தேடி போன, ஏன்னா என்னை எல்லாரும் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்ப மானத்தை அழிக்கிறது தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. தம்பியும் என்னை மன்னிச்சிருக்கான், எனக்கு வேற வழி தரல, அதனாலதான் இந்த வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க.